சமையல்ங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. சமையலை சிம்பிளாக இருக்கிறதையும் ரொம்ப டெலிஷியஸாக பண்ணுறதும், சிம்பிளாக இருக்கிறத நம்ம ரொம்ப எஃபர்ட் எடுத்து பண்ணின மாதிரி காமிக்கிறதும் எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. நம்மளுக்கு சமைக்க தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன வேணால் பண்ணி மனுஷால திருப்திப்படுத்த முடியும். நான் இன்றைக்கி 2 பேருக்கு சமையலுக்கு பருப்பு சாதத்தை வயசானவளுக்கு பேக் பண்ணால் பிடிக்குமா? அதனால் நிறைய சாம்பார் வெங்காயம் பொடியாக நறுக்கி அதை வதக்கி அதில் பருப்பு சாதத்தை கலந்துட்டு இட் இஸ் ஆனியன் ஃப்ளேவர்ட் பருப்பு சாதம். சைட் டிஷ் ஷாலோ ஃப்ரைட் பிரிஞ்சால் ஃபார்ம் ஃப்ரெஷ் தான், அதனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரைடுன்னா எண்ணெயெல்லாம் ரொம்ப விட்டுல ஷாலோ ஃப்ரைடு. இதை ஒரு ஹெல்த்தி ஆஸ்பெக்டை எப்படி மாற்ற முடியும்? அயன் கடாயில் வெங்காயத்தை வதக்கிட்டும் கத்திரிக்காயையும் அயன் கடாயில் பண்ணி சிம்பிள் டிஷ், வெரி ஹெல்தி அண்ட் வெரி நியூட்ரிஷியஸ் பண்ணலாம் இல்லையா? நீங்கள் யாரெல்லாம் சிம்பிளாக இருக்கிறது ரொம்ப டெலிஷியஸாக மாற்றி நியூட்ரிஷியஸாக மாற்றுவேன் எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்களா? 1 கப்பு ரைஸு 1/2 கப்பு துவர்தால் இருந்தேன்னா வாஷ் பண்ணி அதுக்கு வேணுங்கிற அளவு தண்ணி குழையிற மாதிரி ஆறதுக்கு வச்சு மஞ்சப்பொடியும் கொஞ்சம் பெருங்காயமும் போட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து வைக்கணும். ப்ரெஷர் குக் பண்ணும்போது அந்த மூடி மேலேயும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா குழஞ்சி வேகும். 10லேருந்து 15 சின்ன சாம்பார் வெங்காயத்தை நல்லா அலம்பி தோல் விரித்து பொடியாக நறுக்கி ஒரு இரும்பு கடாயில் நல்லெண்ணெயில் கடுகும் கருவேப்பிலையும் கொஞ்சம் ஜீரகமும் தாளித்து இந்த பொடியாக நறுக்கின வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு மீடியம் ஃப்ளேமில் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு குக்கர் திறந்து அந்த பருப்பு சாதத்தில் இந்த வதக்கின வெங்காயத்தையும் உப்பும் போட்டு கொஞ்சம் நெய்யும் டாப் பண்ணி கலந்து எடுத்து மூடி வச்சிடணும். இதே கடாயில் நல்லெண்ணெய் விட்டு கடுகும் உளுத்தம்பருப்பும் சீசன் பண்ணி கத்திரிக்காயை போட்டு மஞ்சள் பொடியை மாத்திரம் போட்டு கத்திரிக்காயை மூடி வதக்கிட்டு கத்திரிக்காய் நல்லா ஒத்தையாக நல்லா வதங்கின உடனே பெருங்காயம் சில்லி பவுடர் கடலை மாவு போட்டு சேர்த்து கத்திரிக்காயோடு சேர்ந்து நல்லா வதங்கின உடனே கடலை மாவோட ரா ஃப்ளேவர் போன உடனே சால்ட்டு போட்டு 1 நிமிஷம்தான் வதக்கிட்டு பருப்பு சாதத்தோடு சர்வ் பண்ணுங்க. அட்டகாசமாக இருக்கும்.